அது சரியா அக்டோபர் 31, 2025 இந்த தேதிக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் தான் தமிழகத்துல பல இடங்கள்ல பரவலா நல்ல மழை பொழிஞ்சிருந்தது. அப்படிதான் ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல கெட்டி செவியூருக்கு பக்கத்துல இருக்கிற சாந்திப்பாளையம் என்ற கிராமத்திலுமே நல்ல மழை பொழிந்து சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்ச நாள் அது. அப்படிப்பட்ட இந்த நாள்ல வழக்கம் போல சாந்திப்பாளையம்ல இருக்கிற எல்லா பொதுமக்களும் எழுந்ததுக்கு பிறகு தங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் அதே கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற முருகேசன் அப்படின்றவரும் தன்னுடைய கால்நடைகளுக்கு புல் வெட்டுவதற்கும் காளான்களை பறிப்பதற்கும் மோகன்குமாருக்கு சொந்தமான வாழைத்தோப்புக்கு காலை 8 மணிக்கெல்லாம் இந்த முருகேசன் போயிருக்காரு. அப்படி போன முருகேசன் அந்த தோட்டத்துல ஏதாவது காளான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போகும்போதுதான் ஒரு வாழைமரத்துக்கு கீழே இலை இருக்கக்கூடிய ஒரு கத்தியை பார்த்து மிரண்டு போறாரு. பட் அவர் மிரண்டு போவதற்கான காரணம் என்னன்னா அந்த கத்தி மேல படிந்திருந்த அந்த இரத்தக்கரை தான். பட் அந்த கத்தி மேல இருந்த ரத்தக்கரை அவரை அந்த இடத்துல இருந்து நகர விடல. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அந்த கத்தி கடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளியே மண்ணிலையுமே அதே மாதிரி ரத்தம் சிந்தி இருக்கு. இதை பார்த்து பதறி போன முருகேசன் உடனடியா அந்த வாழைத்தோப்புடைய ஓனரான மோகன்குமாருக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. மோகன்குமாருமே சம்பவ இடத்துக்கு வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருடைய லேண்ட் இருக்கிற ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய சிறுவள்ளூர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்கிறாரு. தகவல் கிடைச்சதுமே போலீஸ் டீமும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கத்தியை பார்த்துட்டோம். அங்க மண்ணுல படிஞ்சிருந்த ரத்த கரைகளை பார்த்ததும் இந்த இடத்துல ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத கணிக்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டு திருப்பூர்ல இருந்து ராஜா அப்படின்ற மோப்பனாயுமே வர வச்சு சம்பவ இடத்தை பக்காவா சோதனை பண்ணி பார்த்தாங்க. அப்படி சோதனை பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல கத்தி கடந்ததோ அந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குழியை புதுசா தோண்டி மூடப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. இதனால சந்தேகமடைந்த அந்த போலீஸ் ஆபீசர் உடனடியா அந்த ஏரியா லிமிட்ல வரக்கூடிய தாசில்தாருக்கு தகவலை கொடுக்கறாங்க. ஏன்னா ஒரு தனியார் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கொலை நடந்து அந்த இடத்துல இருந்து சடலத்தை எடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல சடலம் கிடந்தாலும் சரி, அந்த ஏரியாவுடைய தாசில்தார் யாரோ அந்த பகுதியுடைய விஏஓ யாரோ அவங்க எல்லாருக்குமே முதற்கட்டமா தகவல் கொடுக்கப்படும். அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் போலீஸ் சந்தேகப்படுற அந்த இடத்தை தோண்டி பார்க்கவே முடியும். அப்படி இந்த தாசில்தாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வரவழைக்க படுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீமையுமே வர வச்சு அந்த குழியை தோண்டி பார்க்கும்போது தான் தங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு காட்சியை அந்த இடத்துல பார்க்கறாங்க. குழியை தோண்டிக்கிட்டு இருந்த அந்த நபருக்கு 3 அடியில ஒரு மனிதனுடைய தலை தெரிய ஆரம்பிச்சது. இமிடியேட்டா அந்த தலை மேல இருக்கிற மண்ணை தட்டி விட்டுட்டு பார்க்கும்போது முடிகள் எல்லாமே நீளமா இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு பொண்ணாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு மேற்கொண்டு அவர் வெட்டுற அந்த மண் வெட்டி அந்த சடலத்து மேல படாத அளவுக்கு பக்குவமா அந்த குழிக்குள்ள இருக்கிற மண்ணை அப்புறப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி அப்புறப்படுத்தி மெல்லமா அந்த சடலத்தை தூக்கும் போதுதான் உட்கார வைக்கப்பட்ட நிலையில நிர்வாணமா எந்தவித துணியுமே இல்லாம அந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. உடனடியா போலீஸ் பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையான பெருந்துறை அரசு மருத்துவமனையில வேலை பார்க்கிற மருத்துவர்களை சம்பவ இடத்துக்கு வர வச்சு பிரேத பரிசோதனையா அந்த இடத்துல நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க. அப்படி பரிசோதனை பண்ண மருத்துவர் உடனடியா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு 30 இருந்து 35 வயசு இருக்கும். அதே சமயம் இவங்களுடைய தலையில கல்ல போட்டும் கழுத்தை ஒரு வாழை இலையா அறுத்தா எப்படி அறுப்போமோ அந்த மாதிரி அறுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயிலை சொல்லி இருந்திருக்காரு. பட் மற்றபடி போலீஸுக்கு அந்த பெண்ணுடைய சடலத்துல இருந்தோ அந்த பெண் புதைக்கப்பட்ட இடத்தை சுத்தியோ எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. புதைக்கப்பட்ட அந்த பொண்ணு யாரு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த வழக்குடைய விசாரணையை அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். அன்னைக்கு அந்த வாழைத்தோப்புல புதைக்கப்பட்டிருந்த பெண் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த பெண்ணை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணி நிர்வாணமா உட்கார வைக்கப்பட்ட நிலையில எதுக்காக புதைக்கணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்குமா? 4 நாட்களுக்கு முன்னாடி கொங்கு மக்களை ரொம்பவே அச்சுறுத்தின ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். ஒரு கேஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தாலோ அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லணும்னு நினைச்சாலோ மறக்காம தயங்காம கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானுமே உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்றேன். வாழைத்தோப்பில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய சடலத்தை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவை சுற்றி ஏதாவது சிசிடிவி இருக்கா, ஏதாவது புதுசாக இந்த ஏரியாக்குள்ள பெண் வந்த மாதிரியான தடயங்கள் தெரியுதா அப்படின்னு சோதனைகளில் இறங்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுடைய சடலத்தை எடுப்பதற்கு முன்னாடியே அந்த லேண்டோடைய ஓனர் தோண்டி எடுப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த முருகேசன், இதை தவிர அந்த கிராமவாசிகள் அப்படின்னு எல்லார்கிட்டையுமே இந்த பெண் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கப்பட்டிருக்கு. பட் யாருமே எங்களுக்கு தெரியாது, இந்த பொண்ணு எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவள் இல்ல அப்படிங்கறத மட்டும் திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சைட்ல இருந்து சுத்து வட்டாரத்துல ஏதாவது ரீசெண்டா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கா, அதுவும் 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்னு லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 60 வயது இருந்த ஒரு தாய் தன்னுடைய மகளை காணும் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த பெண் கூட பக்காவா மேட்ச் ஆகியிருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய மகளுக்கு 37 வயது ஆகுது. அந்த மகளுடைய பெயர் சோனியா. இந்த சோனியாங்கிறவங்களுடைய அங்க அடையாளமும் கிடைச்ச அந்த சடலத்தோடைய அங்க அடையாளங்களும் பக்காவா மேட்ச் ஆகியிருந்திருக்கு. இதன் காரணமா சிறுவள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் சோனியாவுடைய சொந்தக்காரங்களுக்கு தகவலை கொடுத்து அடையாளம் காண சொல்லும் போதுதான் அது அவங்களுடைய குடும்ப உறுப்பினரான சோனியா அப்படிங்கிறது தெரிய வருது. காணாம போன அக்டோபர் 30 வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சோனியா எப்போதும் போல அவங்க வேலை பார்க்குற திண்டல் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை இந்த சோனியாவுடைய அம்மா பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சோனியாவுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகனும் இருக்காங்க. மேற்கொண்டு ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோனியாவுக்கு அந்தியூருக்கு பக்கத்தில் இருக்கிற பிரம்மதேசம் கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. ஆனா ராஜேந்திரன் 2 வருடத்திற்கு முன்னாடி இறந்து போயிட்டதுனால சிங்கிள் மதரான இந்த சோனியா தன்னுடைய பிள்ளைகளை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுல தங்கினபடி தான் இந்த பொண்ணு இந்த பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அதன் மூலியமா கிடைக்கிற சம்பளத்துல தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தன்னுடைய பசங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு ஒரு நிம்மதியான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த சோனியா தான் அன்னைக்கு மர்மமான முறையில காணாம போய் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப போலீஸ் அதிகாரிகளுக்கு யார் இந்த சோனியாவை கொலை பண்ணாங்க, இவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, இவங்களுக்கு கடைசியா யார் கால் பண்ணது அப்படின்னு பல ஆங்கிள் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இவங்க வேலை பார்க்குற இடத்துல யாரு கூடயும் சண்டைகள் இல்லை அப்படின்னும் கடைசியா 2 நம்பருக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஒரு நம்பர் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ல யாருக்கோ பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு நம்பரை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்டே அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ட்விஸ்ட் என்னன்னா, எந்த ஆள் போலீஸுக்கு முதல் தகவல் கொடுத்தாரோ அந்த ஆளுக்கு தான் கடைசியா இந்த சோனியா கால் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய லாஸ்ட் லொகேஷனும் இந்த வாழைத்தோப்பு கிட்ட தான் காட்டியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒருவேளை இந்த லேண்ட் ஓனர் ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சுது. இதன் காரணமா பழைய கால் ஹிஸ்டரி எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அடிக்கடி இந்த பொண்ணு மோகன்குமார் என்பவர் கூட பேசிக்கிட்டு வராரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆரம்பத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு ஆள் கொலையை பண்ணிட்டு எப்படி அவனே தகவல் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கூட சந்தேகம் இருந்துச்சு. ஆனா கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்ததும் முழுக்க முழுக்க மோகன்குமாருடைய சம்பந்தம் இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியா மோகன்குமாரை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது ஆரம்பத்துல தனக்கு எதுவுமே தெரியாது, இந்த பெண்ணுடைய சடலத்தை யார் இங்க வந்து புதைச்சாங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா மறுபடியும் துருவி துருவி விசாரணை பண்ணும்போது தான் இந்த சோனியாவை கொலை பண்ண அப்படின்னு 27 வயது இருந்த மோகன்குமார் ஒரு வாக்குமூலத்தை போலீஸ் கிட்ட சொல்றாரு.
இந்த மோகன்குமாருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. ஆனா கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கரை புதூர் அப்படின்ற பகுதியில இருக்கிற ஒரு கார்மெண்ட்ஸ்ல இந்த சோனியாவும் மோகன்குமாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்பக்கடல்ல இருக்கிற புதுப்பாளையம் என்ற பகுதியை சேர்ந்த சோனியா கூட இந்த மோகன்குமாருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பழக்கம் நாள பின்ன ஒரு காதலா மாற ஆரம்பிச்சு 2 பேரும் தனிமையில மீட் பண்ணிக்கிறது, அடிக்கடி வெளியில டிராவல் பண்றது, இந்த வாழைத்தோப்புல ரகசியமா மீட் பண்றது அப்படின்னு இவங்களுடைய நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து போகுது. பட் ஒரு கட்டத்துல இந்த மோகன்குமார் அவனுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைய இந்த சோனியா அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த நேரத்துல மோகன்குமார் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வராம 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் பயங்கரமா முத்தி போக ஆரம்பிக்குது. எப்பெல்லாம் இந்த டாக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த 2 பேருக்குள்ளேயும் பயங்கர சண்டைகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. பட் தொடர்ந்து சோனியாவும் மோகன்குமாரும் பழகி கொண்டு ரகசியமா மீட் பண்ணிக்கிட்டாலும் எப்படியாவது இந்த பையனை திருமணம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் சோனியா இவங்க கிட்ட அடுத்தடுத்து பழகவே ஆரம்பிச்சாங்க. ஆனா மோகன்குமாருக்கு என்ன பண்ணாலும் திருமணம் பண்ணிக்கிறதுல ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள போய்கிட்டே இருந்த நேரத்துல இவன் தன்னை உடலுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கறத புரிந்து கொண்டு அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்களுடைய சண்டைகள் போய்கிட்டே இருந்தாலும் அப்பப்போ இவங்க ரகசியமா மீட் பண்ணிக்கிற அந்த வாழைத்தோப்புல அடிக்கடி சந்தித்து கொண்டுதான் இருந்திருக்காங்க. அப்படிதான் அக்டோபர் 30, 2025 அன்னைக்குமே வாழைத்தோப்புல மீட் பண்ணலாம் அப்படின்னு இந்த சோனியா அந்த இடத்துக்கு போனதாகவும் அந்த நேரத்துல இந்த திருமணம் சம்பந்தமான டாக்கிங்கை எடுத்ததுக்கு பிறகு 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வர ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு பாறைக்கல்லை எடுத்து அந்த பொண்ணுடைய தலையில பயங்கரமா அடிச்சிருந்திருக்கான். அதே சமயம் அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி பக்கத்துல இலை அறுக்க வச்சிருந்த கத்தியை பயன்படுத்தி அந்த பொண்ணுடைய கழுத்தை சரசரன்னு அறுத்து விட்டுருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு குழியை ஒண்ணு தோண்டி அந்த இடத்துல இந்த பொண்ணை நிர்வாணமா உட்கார வைத்தபடி புதைச்சிருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த பெண்ணுடைய உடைமைகள், செல்போன் எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிற கீழ்பவானி ஆத்து கால்வாயில போட்டுட்டு அங்க இருந்து கொலை நடந்த இடத்துல எல்லா தடயத்தையுமே அழிச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கான். நம்ம தடயத்தெல்லாம் அழிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வீட்டுல நிம்மதியா தூங்கி எழுந்த அந்த நேரத்துல தான் முருகேசன் கிட்ட இருந்து ஒரு போன் கால் இந்த மோகன்குமாருக்கு போயிருந்திருக்கு. மோகன்குமார் இந்த இடத்துல தப்பிக்க முடியாது, இப்ப விட்னஸா முருகேசன் மாறிட்டதுனால நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியாது, வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத புரிந்து கொண்ட மோகன்குமார் தான் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியா ஸ்பாட்டுக்கு போயிட்டு போலீஸுக்குமே அவர் கண்ணு முன்னாடி கால் பண்ணியிருந்திருக்காரு. பட் போலீஸ் ஆபீசர் ஸ்பாட்டுக்கு வந்தாலுமே எங்க இந்த சடலத்தை தோண்டி எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மோகன்குமாருக்கு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நாம ஏன் அந்த கத்தியை மிஸ் பண்ணிட்டோம், பதட்டத்துல இப்படி ஒரு தடயத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, அதனால தானே இந்த விஷயம் இப்ப நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் இந்த மோகன்குமாருக்கு இருக்கு. அப்ப கூட மோகன்குமார் மேல யாருக்குமே சந்தேகம் வரல. ஆனா அந்த பொண்ணுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் மோகன்குமாருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. தற்போதைக்கு இந்த மோகன்குமாரை ஜெயில அடைச்சிருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்துல நம்ம பேச வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இந்த மோகன்குமாருக்கு சோனியாவை கல்யாணம் பண்ணா என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோனியாவுக்கு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் இருக்கான், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பசங்க பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அவங்க எல்லாருக்குமே உலகத்துல என்ன நடக்குது, யார் யாரு எப்படி பழகிட்டு வராங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நல்லா தெரியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மோகன்குமாருக்கும் இந்த 2 பேருமே அடாப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அட் த சேம் டைம் அந்த பொண்ணை விட இவன் 10 வயசு கம்மியான ஆளு. இதனால மேரேஜ் பண்ணா என்னென்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறது அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஒன்னு அந்த சோனியா கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். அப்படியும் இல்லைன்னா நிலைமையை எடுத்து சொல்லி நாம இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண வேண்டாம், ஏதோ ஆர்வத்துல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். பட் அதை எதையுமே பண்ணாம அவளை கொலை பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு முட்டாள்தனமான முடிவை இந்த மோகன்குமார் எடுத்திருக்கான். நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான்னு பாருங்க. அதனால கொலை என்னைக்குமே ஒரு பர்மனண்டான சொல்யூஷனை கொடுக்கவே கொடுக்காது. அது மேலும் மேலும் உங்களை பிரச்சனைகளை தான் மாட்ட வைக்கும். ஆரம்பத்துல இந்த விஷயம் நடக்கும்போது கைமீறி போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே நம்ம அதுல இருந்து அவாய்ட் பண்ணி வெளியில வந்திருக்கணும். ஆனா அதை எதையுமே மோகன்குமார் சைட்ல இருந்து பண்ணவும் இல்லை, சோனியா சைட்ல இருந்தும் பண்ணவே இல்லை. சோனியாவுக்கும் தனக்கு 2 பசங்க நம்ம தோல் உயரம் கிட்ட வளர்ந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்ம மேரேஜ் பண்ணா அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் நம்மளுடைய பசங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத கூட அவங்க யோசிச்சு பார்த்திருக்கலாம். அட் த சேம் டைம் இந்த காலத்து பசங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க
அவங்க நினைச்சிருந்தாலுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவனை நம்ம ஃபோர்ஸ் பண்றோமா அப்படிங்கறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். நம்ம மியூச்சுவலா தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசணும், ஆனா அவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாம இப்படி தள்ளி தள்ளி போறானே, அதை பத்தி பேசினா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது, அவனை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கோ, அவனுக்கு இதுல விருப்பம் இல்ல போல அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவனை விட்டு அந்த இடத்துல கஷ்டமா இருந்தாலும் அவாய்ட் பண்ணி போயிருந்திருக்கணும். ஆனா சோனியாவுமே அந்த இடத்துல சரியான ஒரு முடிவை எடுக்கவே இல்லை. ஸோ என்னைக்குமே ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் எந்த விதத்திலுமே ஒரு நிரந்தர சந்தோஷத்தையும் ஒரு நிரந்தர தீர்வையும் கொடுக்கவே கொடுக்காது. ஆரம்பத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத யோசிச்சா இந்த வலையில நீங்க சிக்கிக்காம தப்பிக்க முடியும். என்னைக்குமே ஒரு அடிபட்டமான ஈஸியா வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சிங்கிள் மாமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், தனியா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஈஸியா இந்த மாதிரியான ஆண்கள் அட்வைஸ் பண்றேன், ஒரு அரவணைப்பு கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி பேசி அவங்களுடைய வலையில சிக்க வச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி தனியா இருக்கிற பெண்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்காம முழுவதுமா அவன் மேல நம்பிக்கை வந்ததுக்கு பிறகும் அவனும் நம்மள கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கான், எல்லாம் தெரிஞ்சும் நம்மள திருமணம் பண்ணிக்க தயாரா இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முழுவதுமா உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த திருமணத்துல ஈடுபடலாமே தவிர மற்றபடி ஃபோர்ஸ் பண்ணி இந்த திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கிறத நினைச்சிடாதீங்க. பட் அது உங்களுக்கு பின்னாட்கள்ல பெரிய பிரச்சனையா தான் கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் சிங்கிள் மதரா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரும் இந்த மாதிரி போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த சோனியா மற்றும் மோகன்குமாரோடைய ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.